ஓம் சாந்தி. 5/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சதா நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்ற இதே போதையில் இருங்கள். எந்த தந்தையை அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர் நம் முன்னால் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுடைய புத்தி யோகம் சரியாக இருக்குமோ அவர்களுக்கு எந்த காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும்? பதில்: சத்யுக புதிய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும், நாம் எப்படி பள்ளியில் படிப்போம், பிறகு எப்படி ராஜ்யம் செய்வோம் என்ற அனைத்து காட்சிகளும் எந்த அளவிற்கு அருகில் வந்து கொண்டிருப்போமோ அந்த அளவிற்கு காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் யாருடைய புத்தி யோகம் சரியாக இருக்கிறதோ, யார் தன்னுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே ஒரு பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த காட்சிகள் அனைத்தும் கிடைக்கும். முரளியின் பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் மற்ற சத்சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அங்கு அனைவரும் சென்றிருப்பீர்கள். ஒன்று, அங்கே அனைவரும் ஆஹா குருவே என்று சொல்லுங்கள் என்பார்கள், அல்லது ராமருடைய பெயரை சொல்வார்கள். அதாவது சீக்கியர்கள் அவங்களுடைய குருவனுடைய பெயரை சொல்லுவாங்க. வாய் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. வாஹா குருவை அதை வாய் குருன்னு ஆக்கியிருக்காங்க. ராமருடைய பக்தர்கள் அப்படின்னா ராம நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. இங்கு குழந்தைகள் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை ஒருவர்தான், அவர் சொல்வதும் கூட ஒன்றுதான். என்ன சொல்கிறார்? குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். நாம் எந்த தந்தையின் குழந்தைகளோ அவரை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை ஒருவர்தான் என்பதையும் கூட இப்போது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தெரிந்திருக்கிறீர்கள். உலகம் இதை தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள், நாம் ஆத்மாக்கள், நமக்கு தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். அனைவரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆக இருக்கிறோம் என்று கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை ஷரீரம் சொல்வதில்லை, ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் சொல்கிறது. 84 பிறவிகளை கூட ஆத்மாதான் எடுக்கிறதல்லவா? நாம் நடிகர்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பாபா நம்மை இப்போது திரிகாலதர்ஷியாக ஆக்கியிருக்கிறார். முதலிடை கடையின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கம யுகத்தையும் கூட நீங்கள்தான் தெரிந்திருக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று பாடப்படுகிறது. கலியுகத்தில் மனிதர்கள் குருடர்களாக, ஊனமானவர்களாக பிறக்கிறார்கள். சத்யுகத்தில் அப்படி நடப்பதில்லை. சத்யுகத்தையும் கூட நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இங்கே ட்ரெஸ்ஸை பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று எத்தனை வெரைட்டி இருக்கிறது. அங்கே எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளும் இருப்பார்கள். அதாவது சத்யுகத்துல ட்ரெஸ் கோடு கூட ஒரே மாதிரியாக இருக்கும். இங்க மாதிரி டிஃப்ரெண்டா வெரைட்டியா யாரும் ட்ரெஸ் போட மாட்டாங்க. ராஜா ராணி எப்படியோ அதே போல பிரஜைகளும் இருப்பாங்க. மற்றபடி டிசைன் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ராஜா ராணின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி டிசைன் இருக்கும் எக்ஸ்ட்ரா.
இளவரசன், இளவரசின்னா அவங்களுடைய டிசைன் கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கும். பிரஜைகளுக்கு வேற மாதிரியா இருக்கும். ஆனா ட்ரெஸ் கோட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது சிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இவரும் கேட்கிறார். அதாவது இடையில பிரம்மா பாபாவும் கேட்டுடுறார். பாபாவை தவிர வேறு யாரால் உலகத்தின் முதலிடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்க முடியும்? பாபா இந்த ரதத்தில் சவாரி செய்து குழந்தைகளிடம் வருகிறார். இந்த ரதம் பாக்கியசாலி ரதம் என்று பாடப்படுகிறது. அதனால்தான் காளை மாட்டின் மீது சவாரி செய்ததாக காட்டுகிறார்கள். பிராமணர்களாகிய நாம் இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை புத்தியின் மூலம் தெரிந்திருக்கிறீர்கள். மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இது அனுபவத்தின் விஷயமாகும். நாம் கலியுகத்தில் இருந்து வெளியேறி வந்திருக்கிறோம் என்று புத்தி சொல்கிறது. பாபா வந்திருக்கிறார். இந்த பழைய உலகமே மாறப்போகிறது. இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இது வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது நம்ம சங்கம யுகத்தினுடைய பிராமணர்கள் கலியுகத்திலிருந்து நம்ம வெளியேறி வந்துட்டோம் அப்படின்றது அனுபவத்தினுடைய அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ நம்முடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறிடுது இல்லையா? ஸ்ரீமத் படி நடக்கிறோம். அதே நேரத்தில் ஞானத்தையும் கேட்டுட்டோம். இந்த உலகம் மாறப்போகுது, பாபா வந்திருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியில் இருக்கிறதுனால நம்ம நல்லாவே உணர முடியும் நம்ம சங்கம யுகத்தின் பிராமணர்கள். மற்றபடி இருப்பதோ இதே கலியுகத்தில்தான். புத்தியின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தில் நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோன்றது உணர்றோம். நம்முடைய படிப்பு முடிந்துவிட்டால் விநாசம் நடக்கும் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக விநாசம் நடக்கப் போகிறது. உங்களிலும் கூட சிலர்தான் தெரிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை உலகம் விநாசமாக போகிறது என்று புரிந்து கொண்டால் புதிய உலகத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு விடுவார்கள். பேகேஜஸை தயார் செய்வார்கள். அதாவது மூட்டை முடிச்சுகளை எல்லாம் பேக் செய்வாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் காலம்தான் மீதம் இருக்கிறது, பாபாவினுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என்று தயாராகி விடுவார்கள். பட்டினியில் இருந்தாலும் முதலில் தந்தை, பிறகுதான் குழந்தைகள். இதுவோ பாபாவின் பண்டகசாலையாகும். நீங்கள் சிவ் பாபாவின் பண்டகசாலையில் இருந்து சாப்பிடுகிறீர்கள். பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள். ஆகையால் பிரம்மா போஜனம் என்று சொல்லப்படுகிறது. யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவின் நினைவில் இருந்து சமைக்கிறார்கள். பிராமணர்களை தவிர வேறு யாரும் சிவ் பாபாவின் நினைவில் இருக்க முடியாது. அதாவது குழந்தைகள்ல கூட யார் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு, விநாசம் ஆக போகுது, உலகம் மாறப்போகுது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாபாவினுடையவர்களாக ஆயிடணும், என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சரண்டர் ஆயிடுவாங்க. யோசிக்கிறது இல்லை, என்ன ஆகுமோ, சாப்பாடு கிடைக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. நல்ல விநாசம் ஆக போகுது அப்படின்றது புத்தியில பதிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆனாலும் சரி, பசியில இருந்தாலும் சரி, முதல்ல பாபா அப்புறம் தானே நாம அப்படின்ற அந்த உறுதியில இருப்பாங்க. இங்கு கத்தியில் யாரை அமர வைக்க வேண்டும் என்றால், யார் தங்களை ட்ரில் டீச்சர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை அமர வைக்க வேண்டும். பாபாவின் நினைவில் எதிரில் அமர்ந்திருப்பார்கள். புத்தியோகம் வேறு எந்த பக்கமும் சென்றுவிடக் கூடாது. அப்போது நிசப்தம் ஆகிவிடும். நீங்கள் அஷரீரியாகி விடுவீர்கள். மேலும் பாபாவின் நினைவில் இருப்பீர்கள். இதுதான் உண்மையான நினைவாகும். இப்போது எப்படி தூய்மையாக வேண்டும் என்று பாபா படிப்பினை கொடுக்கிறார்.
பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். இவருக்கும் கூட பாபா ஸ்ரீமத் கொடுத்தார், காட்சி காட்டினார். அதாவது நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று காட்சி காட்டி இப்போது இந்த சேவையில் ஈடுபட்டுவிடு என்று ஸ்ரீமத் கொடுத்தார். தன்னுடைய ஆஸ்தியை அடைவதற்கு முயற்சி செய், இவை அனைத்தையும் விட்டுவிடு என்று சொன்னார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பார்வையினாலேயே யாரை வேண்டுமானாலும் சாந்தப்படுத்திவிட வேண்டும். அந்த அளவிற்கு யோகத்தின் மனநிலையை உருவாக்க வேண்டும். ஒரேயடியாக நிசப்தமாகிவிட வேண்டும். அதற்காக அஷரீரியாகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தின் உண்மையான போதையில் இருப்பதற்கு நாம் சங்கம யுகத்தினர்கள். இப்போது இந்த பழைய உலகம் மாறப்போகிறது. நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது நினைவிருக்க வேண்டும். சதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வரதானம். பரமாத்ம சந்திப்பின் மூலம் ஆன்மீக உரையாடலுக்கு சரியான பதிலை பெறக்கூடிய தந்தைக்கு சமமான பல ரூபம் தரிப்பவர் ஆகுங்கள். எப்படி தந்தை பல ரூபங்களை தரிப்பவராக இருக்கிறார்? ஒரு நொடியில் நிராகார நிலையிலிருந்து ஆகார ஆடை அணிந்து கொண்டு விடுகிறார். அதேபோல் நீங்களும் இந்த மண்ணாலான ஆடையை விட்டுவிட்டு ஆகார ஃபரிஷ்தா ஆடை, அதாவது ஜொலி ஜொலிக்கும் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அப்போது சந்திப்பும் சகஜமாக இருக்கும். மேலும் ஆன்மீக உரையாடலுக்கான பதில் தெளிவாக புரியும். ஏனென்றால் இந்த ஆடை பழைய உலகாய உணர்வுகள் மற்றும் அதிர்வலைகளிலிருந்தும் மாயையின் நீர் அல்லது நெருப்பில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியது. இதில் மாயை தலையிட முடியாது. ஸ்லோகன். திடத்தன்மை அசம்பவத்தையும் சம்பவம் ஆக்கிவிடும். அவ்யக்த சமிகை. பிரம்மா குமார் என்பதின் பொருளே சதா தூய்மை என்ற பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியிலும் இருப்பது. இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி தான் உலகத்தின் ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்தெழுக்கும். மேலும் இந்த தூய்மை என்ற ராயல்ட்டி தான் தர்மராஜபுரியின் ராயல்ட்டியில் இருந்து, அதாவது அபராதத்தில் இருந்து விடுவிக்கிறது. அதாவது ராயல்ட்டி அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ராயலாக இருக்கிறாங்கன்னா அதுக்கும் ராயல்ட்டி சொல்லுவாங்க. ராயலான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதுக்கும் ராயல்ட்டி. இன்னொரு ராயல்ட்டிக்கு அர்த்தம் அபராதம் கட்டணும். ஆகையால நீங்க தூய்மையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தூய்மையான பர்சனாலிட்டியை பார்த்து உலகத்தினுடைய ஆத்மாக்கள் உங்க பக்கம் கவர்ந்து இழுக்கப்பட்டு வருவாங்க. அதே நேரத்துல தர்மராஜ்புரியில நீங்க அபராதம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ராயல்ட்டியின் அடிப்படையில்தான் எதிர்கால ராயல் குடும்பத்தில் வர முடியும். எப்படி ஷரீரத்தின் பர்சனாலிட்டி தேக உணர்வில் வர வைக்கிறதோ அதேபோல் தூய்மையின் பர்சனாலிட்டி ஆத்மா அபிமானியாக ஆக்கி தந்தையின் அருகில் கொண்டு வருகிறது. ஓம் சாந்தி. Om Shanti, Om Shanti, Om Shanti, Om Shanti, Shanti.